ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீனா காதல் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்கன்னா முரளிகிருஷ்ணா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்தையும் நம்ம ராகவும் அஞ்சலியும் கேட்டுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன், ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? அக்கா, நான் சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. நீங்கள் அவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தீங்க. உங்களுடைய நம்பிக்கை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுக்கணுன்றனால தான் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருந்தேன். அது நீங்கள் எப்படியோ ஒன்று கேட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு இதுக்கு மேலே அந்த அயோக்கியனை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. ஏமாத்த வேலை செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு எந்த ஒரு பழைய நினைவெல்லாம் போகவே இல்லை. அவன் மறுபடியும் என்னை அடையிறதுக்காக தான் இது எல்லா விஷயமும் போட்டுட்டு இருந்தான். நீங்கள் இனிமேல் அவனை நம்பாதீங்கக்கா. நீங்கள் இந்த குழந்தைய நல்லபடியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருந்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறேங்க. ராகவ் நான் தான் முட்டாள்தனமாக அவனை பற்றி மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். நீ என் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டியோன்னு உன்னை ரொம்பவே சந்தேகப்பட்டு ரொம்பவே தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அபி எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து